இப்பவாவது கொஞ்சம் புன்னகை பூக்குறாரான்னு எப்ப பாருங்க இந்த ஒருத்தர் இருக்கிறாரு, இப்படியே இருக்கிறாரு, போட்டோலையும் இப்படியே இருக்கிறாரு, நேர்லயும் இப்படியே இருக்கிறாரு. இந்த கை என்னமோ தெரியல, அதுல ஏதோ ஒரு வித்தை இருக்கு. அது அப்புறம் எனக்கு சொல்லி கொடுங்க, அத இங்க கூட வந்து சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறோம். திதி, யோகம், கரணம், இதன் வாயிலாக செல்வ வளம் ஈட்டுவது எப்படி என்ற தலைப்பிலே பேசுவதற்கு ரவீஸ் ஜெயக்குமார் ஐயா அவர்களை உங்கள் பலத்த கரவொலிக்கிடையே சொற்பொழிவாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம். என் பெயர் ரவீஸ் ஜெயக்குமார். சொந்த ஊர் கரூர், இப்ப இருக்கிறது மோகனூர். மோகனூர்ல இருந்துதான் நம்ம அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளை என்ற நிறுவனத்தை நிறுவி 24 கருத்தரங்கள் சீரு சிறப்புமாக என்னுடைய ஜோதிட அன்பர்களும் ஜோதிட குருமார்களும் ஜோதிட நேயர்களும் யூடியூப் மக்களும் சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு 24 கருத்தரங்கம் முடிஞ்சு 25வது கருத்தரங்கமாக வெள்ளி விழாவாக திருப்பூர்ல செய்யலாம் அப்படிங்கிற ஆர்வத்துடன் இருக்கிறோம். அது மிக விரைவில் கண்டிப்பா நடக்கும். அது இல்லாம இன்னைக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு, ஐயா கிட்ட ஏற்கனவே நான் ஒரு முறை ராகு வாழ்க ரமேஷ்குமார் அப்படிங்கிற பேருக்காகவே அவர் மீட்டிங்க்கு போயிருந்தேன். அவர் அழைக்கல. இந்த ராகு வாழ்க எதுக்காக வச்சாரு, அவருடைய வீரியம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு முறை முதல் கருத்தரங்குக்கு போயிருந்தேன். சரிங்களா? அப்ப இந்த ராகு வாழ்க எதனால வச்சிருக்காரு அப்படிங்கிற ஆராய்ச்சிக்குள்ள கண்டுபிடிச்சு முன்னாடிதான் அந்த அதுக்கான விடையே எனக்கு கிடைச்சது 3 நாளைக்கு முன்னாடி. சரிங்களா? அப்போ அதுக்குள்ள ஒரு அதாவது ஜோதிட பாணியில ஆராய்ச்சி பண்ணக்கூடிய பயணம் நம்மளுக்கு உண்டு, ஜோதிடர்களா இருக்க நம்மளுக்கு. அந்த அடிப்படையில ராகு வாழ்க எந்த வகையில வந்துச்சு அப்படின்னா, ராகுங்கிறது ஒரு கர்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஐயா நட்சத்திரம் பூச நட்சத்திரமா இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா டிஎன்ஏ வந்து ராகு வாங்கினது டிஎன்ஏ ஒண்ணு. இல்ல ராகு யோகியா இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இல்ல அஷ்டமி திதியில பிறந்திருக்கலாமா அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அல்லது அமாவாசை திதியில பிறந்திருக்கலாமா அப்படிங்கிற ஒரு அமைப்பு. சரிங்களா? இதுல ஏதாவது ஒரு தொடர்புலதான் ஐயாவுடைய சிறப்பு இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில ராகு வாழ்க ரமேஷ்குமார் வச்சிருக்காரு போல் இருக்கு அப்படிங்கிறத நான் ஊச்சிதப்படுத்துறேன். ஆனா ஐயா சொன்னதுல அது உண்மையான ஊச்சிதம் என்னன்னு தெரியும். ஆனா என்னையை பொறுத்த அளவுக்கு இந்த கற்பனைகள் என்னுடைய ஆள் மனதுக்கு வந்தது. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. இல்ல சொல்லுங்க, தொடர்கிறது. உங்கள் கருத்துக்கு நான் உத்தரவாதம் கொடுக்கணும்ல. 4 விஷயம் சொன்னாரு. ஒண்ணு அஷ்டமி திதியா இருக்கணும், இல்ல அமாவாசை திதியா இருக்கணும். இன்னொன்னு என்ன? இன்னொன்னு யோகி வந்து ராகு. சரி, நான் பூச நட்சத்திரம் கரவழிக்கு. ஏன்னா கர்மா உணர்த்துற நட்சத்திரம் பூசம். சரிங்களா? அப்ப நான் அடியேன் பூச நட்சத்திரம். சரிங்களா? இதான் கனெக்ட். இதான் பிரபஞ்சம் என்னை அழைக்க வச்சிருக்குது அவரை. ஆனா ஃபர்ஸ்ட் கருத்தரங்க அவர் அழைக்காம போனேன். அன்னைக்கே என்னைய சிறப்பு செஞ்சு அழைச்சு என்னை முன்னுரிமைப்படுத்தினார் அவரு. ஆனா அன்னைக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை. சரியா? நான் புது முறையா போயிருக்கனால அந்த வரவேற்பை கொடுத்து என்னை உட்கார வச்சு எனக்கு இன்னும் மரியாதை என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. ஆனா அடுத்த முறை பேச வைக்கிறேன்னு சொல்றப்ப எங்களுக்கு ஐயாவுக்கு எனக்கு தொடர்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் நம்ம இருந்தோம். அதனால அழைக்கிறதுக்கான சூழ்நிலையும் இல்லை, நம்ம வர்றதுக்கான சூழ்நிலையும் இல்லை. ஆனா இன்னைக்கு பிரபஞ்சம் இங்க அழைச்சிட்டு வந்திருக்குது. அப்போ அதுலயும் என்ன திதி யோக காரணத்தின் அடிப்படையில பேசுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஐயா நான் எந்த அடிப்படையில இருப்பேன்னு ஐயாவுக்கு தெரியாது. ஆனா பட் என்னுடன் ஜோதிட அடிப்படையில பயணிக்கிற நண்பரான குருமணிகண்டன் கேரளாவிலிருந்து வரக்கூடிய அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் அடிப்படையில தான் ஐயா அவர்கிட்ட விசாரிச்சு என்ன திதியோக காரணத்துல யார் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்கிறப்ப ஐயா சொல்லியிருக்காங்க, இங்க ரவீஸ் ஜெயக்குமார் ஐயா அவர் அருமையா பேசுறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அந்த அடிப்படையில தான் அவங்க அழைச்சாங்க இல்லைய. அதுக்கப்புறம் தான் அதாவது நாங்க இருவரும் முன்னாடியே பழக்கம். ஆனா பட் அது பிரபஞ்சம் எப்ப போய் யார் மூலம் கனெக்ட் பண்ணுதோ அங்கதான் அந்த கனெக்ட் பண்ணுது அப்படிங்கிற அடிப்படையில தான் இன்னைக்கு அந்த விஷயத்த கிடைச்சது. அப்ப கூட அவருக்கு ஏன் அவரு போய் இணைக்கிறாரு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். அவருக்கு கேது யோகி, ராகு அவயோகி.
இன்னைக்கு ஓடுறது கேது யோகி, ராகு அவயோகி. சரிங்களா? அப்ப கேது யோகங்கிறது கனெக்ட் பண்ணி விட்டுருக்கு நீ. சரிங்களா? ஆனா ராகு அவயோகி தான் அப்படிங்கறத ஒரு கான்செப்டா பதிவு பண்றது ஒண்ணு. அதாவதுங்க, நம்ம திதி யோக கரணத்துல எல்லாருமே பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்ச பாணியில நான் பேசுறதுக்காக இந்த வாய்ப்பு நான் பிரபஞ்சம் கொடுத்துருக்கு, வந்திருக்கிறேன். சரிங்களா? அப்போ திதினா என்ன அப்படிங்கறத நிறைய மக்கள்கிட்ட அவர்னஸ் இல்லை, தெரியும். அதாவது விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு சொன்னாதான் விளக்கமா புரியும். அப்போ விழிப்புணர்வு இல்லைங்கிறத அப்ப அதுல கருத்து இல்லாம போயிருமா? கருத்து இருக்குது, பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிறது இல்லை, அவ்வளவுதான். எல்லா பொருளுமே எது ஒரு அதிக முறை பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த பொருள் நன்மை பயக்கிறதும் தீமை பயக்கிறதும் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அப்போ இந்த திதியில அதிக பயன்பாட்டுக்கு எடுத்து ஜோசிகராகிய நண்பர்கள் அனைவருமே திதியில அதிக பயன்பாடு எடுக்காம இருக்காங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. சரி, ரைட், ஓகே. இப்ப திதியை மட்டும் சொல்றேன். அதாவது ஒவ்வொரு இதுக்கு விளக்கம் மட்டும் சொன்னாவே போதுமானது. எனக்கு பேச டைம் கொடுத்தது அவ்வளவு பேச முடியும். அதனால திதிக்கான விளக்கத்தை ஃபர்ஸ்ட் சொல்றேன். அதாவது ஊரா பிள்ளை ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானே வளரணும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆனா எத்தனை பேருக்கு அது உண்மையான பழமொழி விளக்கம் தெரியுமா? தெரியாது. இதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. அதான் ஊரா பிள்ளையே ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானே வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஊரா பிள்ளைங்கிறது யாரு அப்படின்னா தான் கட்டிக்கிட்டு வந்த மனைவி. ஊரா பிள்ளைங்கிறது யாருங்க? கட்டிக்கிட்டு வந்த மனைவி. சரிங்களா? அந்த மனைவியை கல்யாணம் பண்ணி கூட்டி வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கும் இருவரும் இணைஞ்சு ஒரு குழந்தை பிறக்கும்ல. அப்போ அதுதான் சொல்லுவாங்க. அப்ப இருவரும் இணைஞ்சு ஒரு குழந்தை பிறக்கிறது தான் ஊரா பிள்ளைன்னு அர்த்தம். அப்ப ஊரா பிள்ளைங்கிறது யாருங்க? நம்ம கட்டிக்கிட்டு வந்த மனைவிதான் ஊரா பிள்ளை. சரியா? ஊரா பிள்ளை கட்டி வந்தா ஊரா பிள்ளை ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானே வளரும் அப்படிம்பாங்க. ஊரா பிள்ளைங்கிறது யாரு? கட்டிக்கிட்டு வந்த மனைவி. அவங்கள நல்லபடியா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா உன் பிள்ளை தானே வளரும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. சரிங்களா? அப்போ உங்க பிள்ளை தானா வளர்றதுக்கான வாய்ப்பை அது பிரபஞ்சம் எங்க கொண்டு போய் ஒழிச்சு வச்சு சொல்லியிருக்கு பாருங்க. அப்போ ஊரா பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானே வளரும் அப்படிங்கிற விதி உண்மையாச்சுன்னா அப்ப திதிங்கிறது எப்படி உண்மை இல்லாம போகும்? திதிங்கிறது எப்படி உண்மை இல்லாம போகும் அப்படிங்கிற அடிப்படையில திதியை பிடிச்சா விதியை வெல்லலாம் அப்படின்றாங்க. என்னது? திதியை பிடிச்சா விதியை வெல்லலாங்கிறாங்க. எப்படி திதியை பிடிச்சா விதியை வெல்ல முடியும் அப்படின்னா திதிக்கெல்லாம் அதிபதி சுக்கிரனுங்க. மனைவி அமைஞ்சா விதியை வெல்லலாங்கிறான். அவ்வளவு சிம்பிள் மேட்ரிக். திதிக்கெல்லாம் அதிபதி சுக்கிரன். அப்போ மனைவியை பிடிச்சாதானே உனக்கு விதியை பார்க்க முடியும். நீ மனைவி இல்லாம உன் விதியை பார்க்க முடியாது. விதிங்கிறது யாரு சார்? நான் மனைவிக்கும் தனக்கும் பிறக்கிற குழந்தை தான் விதி. நிலவச்சு புரிஞ்சுக்கங்க. அந்த விதிதான் நம்ம வாழ்க்கையில எப்படி வாழ போற, எப்படி எல்லாம் பிழைக்க போற, எப்படி எல்லாம் சிந்தனையை ஓட்ட போற அப்படிங்கறது நிர்ணயம் பண்றது தனக்கும் மனைவிக்கும் பிறக்கிற குழந்தை தான் விதி. அந்த விதியில நம்ம வாழ்க்கையில வெற்றியா நிற்கும் அப்படிங்கறதா திதியை பிடிச்சா விதியை வெல்லான்னு பண்ணி வச்சிருக்கான். சரிங்களா? அப்ப திதிக்கெல்லாம் அதிபதி சுக்கிர பகவான். ரைட்டு. சுக்கிரன் ஒருத்தர் இருக்கார். அங்க இன்னொன்னு உள்ள இருக்க. சுக்கிரன் என்னங்க? விந்துன்னு அர்த்தம், மனிதனுடைய விந்து. சரிங்களா? அந்த விந்து இல்லாம வாரிசு உருவாகுமா? உருவாவதுல. அதைத்தான் சொல்றேன், திதியை பிடிச்சா விதியை வெல்லாங்கிறான். சரிங்களா? அப்ப விந்தும் முக்கியமானது, மனைவியும் முக்கியமானது அப்படிங்கறதுனாலதான் திதியை பிடிச்சா விதியை வெல்லாம் சூச்சமா சொல்லி வச்சிருக்காங்க. சரிங்களா? அது திதிக்கான விஷயம். சரிங்களா? அதே மாதிரி கர்ணம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. சரிங்களா? அப்ப கர்ணம், அதாவது கர்ணம் தப்பினால் மரணம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொடுத்திருக்காங்க. கர்ணம் தப்பினால் மரணம். அப்போ கர்ணம் தப்பினால் மரணம்னா அப்ப அதாவது என்ன கர்ணம்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த கர்ணத்தின் வழிபாடுகளோ அந்த கர்ணத்தின் செயல்முறைகளோ எடுக்கும் போது உயிர் போற சமயத்தில் கூட உன்னை காப்பாத்திக்கலாம் அப்படிங்கறதான் கர்ணத்துடைய விளக்கம். ஆனா இதுல என்ன சொல்றாங்க? கர்ணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் கர்ணம் தப்பினால் மரணம் இல்லை. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அந்த கர்ணத்துக்குள்ள காற்று ஒளிஞ்சிருக்குது. காற்று தப்பினால் மரணம். நம்புவியா நம்ப மாட்டியா? காற்று தப்பினால் மரணம். அப்பதான் நம்பிக்கையான விஷயம் உள்ள இருக்கு. காற்று இல்லை என்றால், சுவாசம் இல்லை என்றால் நம்ம ஆயுள் இல்லை, இறந்துருவோம்னு அர்த்தம். அதைத்தான் சூட்சுமமா கர்ணம்னு சொல்லி வச்சிருக்காங்க. சரிங்களா? அப்ப கர்ணத்துக்கு அதிபதி யாருங்க? சனி பகவான். அந்த சனி பகவான் யாருங்க? ஆயுளுக்கு அதிபதி. ஆயுளுக்கு அதிபதி ஏன் கொடுத்தாங்க? சனி காற்று தத்துவம். சனி என்ன தத்துவங்க? காற்று தத்துவம். அதைத்தான் சூட்சுமமா சொல்லி வச்சான். நான் விதியை மாத்தி எழுதுறேன். என்னது? காற்று தப்பினால் உயிர் போயிரும் மகனே அப்படின்னு சொல்றதுதான் கர்ணம் தப்பினால் மரணம்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்படிங்கிறதா அதுக்கான விளக்கம். சரிங்களா? அப்போ காயமே பொய்யடா வெறும் காற்றடித்த பையடா. பாட்டுட்டா இல்லையா? காயமே பொய்யடா வெறும் காற்றடித்த பையடா. இந்த பையங்கிறது எதுங்க? இந்த உடம்பு. இந்த உடம்புக்கு இந்த பையன் உடம்ப செயல்முறையாகவோ வழிமுறையாகவோ இந்த பயன்பாட்டு விஷயமாகவோ பயன்படுத்துறதுக்கு எது முக்கிய கருவியா இருக்குது? காற்று தான் முக்கிய கருவியா இருக்குது. ஒரு செகண்ட் மூக்க மூடுனா நம்ம இறந்துருவோம்.
அதுக்கப்புறம் இதை பாடின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த காட்டு கொடுக்கறதுக்கு மரியாதை வேற எதுக்குமே இல்லை. அதான் அந்த காட்டு தாங்க கடவுள், கடவுள் தாங்க நம்மளுடைய பிராத்மா. சரிங்களா? அப்போ அதாவது என்ன சொல்லுவாங்க, பிரபஞ்ச சக்தி, பிரபஞ்ச சக்தின்னு சொல்லுவான். அந்த பிரபஞ்ச சக்தி தாங்க காட்டு. சரியா? அந்த பிரம்மன் முடிவு பண்ணலைன்னா நம்ம ஆயில் இல்லை. சரிங்களா? அப்போ பிரம்மா யாருங்க? பிரம்மா யாருங்க? ஒரு பொருளை உற்பத்தி பண்ற கடவுள் பிரம்மா. சரிங்களா? படைக்கிற கடவுள், படைக்கிற கடவுள் யாருங்க? பிரம்மா. அதாவது ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன். பிரம்ம முகூர்த்தம், பிரம்ம முகூர்த்தம் சொல்றாங்களே, பிரம்ம முகூர்த்தம், பிரம்ம முகூர்த்தம் கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? 4:30 to 6 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம். கோவில் கூட எதுக்கு அந்த பிரம்ம முகூர்த்தம் பேர் வந்துச்சு? பிரம்ம முகூர்த்தம் ஏன் பேர் வந்துச்சு? யாரா சொல்ல முடியுமா? அதாவது அந்த இடத்துல 4:30 to 6 எங்க லக்கணம் உட்காருங்க? மீன லக்கணம் உட்காரும். மீன லக்கணத்துக்கு அதிபதி யாருங்க? குரு பகவான். குரு பகவானோட அதிதேவதை யாருங்க? பிரம்மா. மந்திரக்கூடாது. குரு பகவானுடைய அதிதேவதை பிரம்மா. அதனாலதான் 4:30 to 6 என்ன முகூர்த்தம் சொன்னாங்க? பிரம்ம முகூர்த்தம் வச்சாங்க. அதனால பிரம்ம முகூர்த்தங்கிற பவரு அது மூலம் தான் வந்துச்சு. அதை ஒரு பதிவை நான் கொடுக்குறேன், சரி தெரிஞ்சுக்கங்க. ரைட்டுங்களா? அதே மாதிரி அப்போ நட்சத்திரம் ஒரு விஷயத்த சொல்லுது. சரிங்களா? அதே மாதிரி நட்சத்திரங்கிறது கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? நீங்க என்ன கர்மாவில பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா, எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க எடுத்துக்கிட்டாவே அந்த கர்மாவை தான் நீ வாழ போறீங்க, பிறக்க போறீங்க, அனுபவிக்க போறீங்க, எல்லாமே விஷயம். சரிங்களா? அப்போ பிறப்புக்கு அடையாளமா இருக்கிற ஒரு விஷயம், அதாவது நாமளே எதிர்பார்க்கலாம், அந்த விஷயம் அங்க வந்து நிற்கும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. உணர்த்துறது பவர், ஒரு அடையாள பவர், ஒரு பிகரின் பவர் இருக்கும்னா அது நட்சத்திரத்துல இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க. சரிங்களா? அதே மாதிரி யோகம். யோகம்னா என்ன அப்படின்னா, யோகம்னா அதாவது இரு கிரகங்கள் சேர்க்கை பேர் யோகம் பேர். சரிங்களா? அப்போ இரு கிரகங்கள் சேர்க்கிறது பேர் யோகம். அதே மாதிரி ஒரு கணவனும் ஒரு மனைவியும் இணைஞ்சா அதுக்கு பேர் யோகம். சரிங்களா? அப்ப அது 2 பேர் இணைஞ்சா என்ன வருங்க? ஒரு குழந்தை வரும். அந்த குழந்தை தான் யோகம். நல்லா வச்சு புரிஞ்சுக்கங்க. அப்ப அந்த குழந்தை என்ன யோகத்துல பிறந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா தான் அதன் வாழ்க்கையில் பிரதிபலன் எப்படி இருக்குன்னு தெரிய வரும் அப்படிங்கிற. அதே மாதிரி நீங்க என்ன, ஒவ்வொருத்தரும் ஒரு யோகத்துல பிறந்திருப்பீங்க. என்ன யோகத்துல பிறந்திருக்கீங்கன்னு பாத்துட்டீங்கன்னா நீங்க எதிர்காலத்துல எப்படி வாழ போறீங்கிறத அந்த யோகம் உங்களுக்கு பிங்கர் பிரிண்ட்ல பதிவு பண்ணும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. சரிங்களா? நீங்க பிறந்த இருக்கிற யோகம் தான் உங்க வாழ்க்கையில எதிர்காலத்துல நீங்க என்ன வாழ்க்கை வாழ போறீங்கன்னு சொல்றதுக்கு தான் யோகம் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. யாருமே அதை தொடர்றதும் இல்லை, அதை அனுபவிக்கிறதும் இல்லை, அதை பார்க்கறதும் இல்லை அப்படிங்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம். இப்ப நான் பேசும்போது கூட எல்லாருமே கவனிக்கிறீங்களே தவிர எந்த விதத்துல உள்வாங்கி பாக்குறீங்கன்னு தெரியாது. நல்லா பேச. ஏன்னா அதாவது நான் இதுல உள்ள வந்துட்டேன். அதனால இந்த கருத்துக்களை பதிவு பண்றதுல என்னுடைய நோக்கம் அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இது என்னைக்கு பிரபஞ்ச வாய்ப்பு கொடுத்து மக்களுக்கெல்லாம் புரிய வச்சு என்னையும் வரவேற்பதற்கான சூழ்நிலை இருக்குதோ அன்னைக்கு தான் அது நடக்கும். இன்னைக்கே நடக்குன்னு அவசியம் இல்லை. நல்லா வச்சு புரிஞ்சுக்கோங்க. அப்ப யோகங்கிறது ஒரு மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. எப்படி அப்படின்னா, வண்டி சுகம், கார் சுகம், அதாவது சொத்து சுகம், வீடு சுகம், இதெல்லாம் வேணும்னா என்ன வேணுங்க? யோகம் வேணும். அந்த யோகம் இருந்தால் மட்டும்தான் நீங்க இதெல்லாம் அனுபவிச்சு ஒரு தகுதியா பெறதுக்கான வாய்ப்பு இருக்குமானா இருக்கும். சரிங்களா? அதாவது இன்னைக்கு நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிற விஜய் ஐயா வந்து அவருடைய ஜாதகத்துல கொடுத்திருந்தாங்க. நான் அன்னைக்கு அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடியே அந்த இதுக்கு முன்னாடி பேசி போனார்ல விஜயகுமார் ஐயா மீட்டிங்ல நான் சொல்லியிருக்கிறேன். என்னன்னா, அதாவது அவர் யோக அதுக்கு ஜாதகத்துல எதுவுமே முழுசா சொல்லல. நான் அதாவது யோகத்தை வச்சு மட்டும் தான் சொன்னேன். சரிங்களா? அவருக்கு வியாகர யோகம், சுக்கிரன் யோகி, குரு அவயோகி. அப்ப சுக்கிரன் யோகியா இருக்கிறதுனால அவர் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணி அவருக்கான பங்கு வெற்றி தர முடியும். அதாவது ஒரு வலி இல்லாம வெற்றி கிடையாதுங்க, ஒரு அவமானம் இல்லாம ஒரு வெற்றி கிடையாதுங்க, ஒரு பாதிப்படையாம யாரும் வெற்றி பெற முடியாதுங்க. வெற்றிங்கிறது யாருக்கு ஒழிஞ்சிருக்குதுங்க? சண்டைக்குள்ளதான் ஒழிஞ்சிருக்குது வெற்றியே. அப்போ போராட்டமும், அதாவது இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன்னா, நான் கரூர் மண்ணுக்கு சொந்தக்காரன். நல்லா வச்சு புரிஞ்சுக்கணும். கரூருடைய மரணம் இல்லை என்றால் அவருடைய வெற்றி இல்லை. நல்லா வச்சு புரிஞ்சுக்கங்க. அந்த அளவுக்கு அனுதாபத்தை அது கொடுத்துச்சு அப்படிங்கிற விஷயம் உண்டு. ஒரு மனிதனுக்கு ஒரு பின்னாடி என்ன வேணுங்க? அனுதாபம் வேணும். சரி, இதுல யாருக்கு வலிமை அதிகமா இருக்கா அப்படின்னா அவருக்கு திதி வலிமையா இருக்குதுங்க. அவரு என்ன திதியில பிறந்தா தெரியுங்களா? திருவிய திதியில பிறந்திருக்காரு. அவருக்கு அது என்ன திதிங்க? வெற்றிக்கான திதி. 3 திதி இருக்குங்க. திருவியை, திரியோதசி, அஷ்டமி. இந்த 3 திதிகள் வெற்றிக்கான திதிகள். இந்த வெற்றிக்கான திதிகள் ஒரு முறை ஓடிச்சுன்னா கண்டிப்பா அவங்கள எவ்வளவு அடி வேணாலும் சரி ஒரு விஷயத்த ஜெயிக்க வைக்கணும், ஜெயிக்க வைக்கும். ஆனால் அடி வாங்கி சித்திரவைக்கு ஆளாவி ஜெயிக்க வைக்கிறது அஷ்டமி திதி. நல்லா வச்சு புரிஞ்சுக்கணும். அதாவது கிருஷ்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு தெரியும் கடைசியில. ஆனால் அதே மாதிரி ஏன்னா ஏன் கிருஷ்ணன் சொல்றோம்? கிருஷ்ணன் யாரு எந்த திதியில பிறந்தாரு? அஷ்டமி திதியில பிறந்தார். சரியா? பெண்கள் விஷயத்திலையும் சரி, போராட்ட விஷயத்திலையும் சரி, எல்லாமே வெற்றி தான் அவருக்கு. சரிங்களா? எந்த வகையிலும் தோல்வி இல்லை.
ஆனால் பெரிய அவமானத்துக்கு அப்புறம் தான் அந்த வெற்றி கிடைச்சது அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க. அப்போ அதாவது திரிய திரிங்கிறது சுலபமான வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கலாம். ஆனால் அதுக்குள்ளேயும் பாதிப்பு இருக்கும், அவமானம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் இதுல என்ன சுலபமா ஜெயிச்சதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு. இப்ப எம்ஜிஆர் ஜெயிச்சிருக்காரு, அவர் அஷ்டம் தீதியில பிறந்தவர். எம்ஜிஆர் பிறந்தது அஷ்டம் தீதிங்க, சரிங்களா? அவர் ஜெயிச்சிருக்கார். ஆனால் அவரெல்லாம் என்ன செஞ்சாருங்க, முன்னாடி எல்லா பேருமே எல்லா ஒரு முதலமைச்சருமே பாத்தீங்கன்னா நாளடைவில் என்ன செய்வாங்க, ஒண்ணு எம்எல்ஏ ஜெயிச்சிருப்பாங்க, இல்ல கட்சிக்கு பணி முடிஞ்சிருப்பாங்க, அறிமுகப்படுத்திருப்பாங்க, ஏதோ ஒரு வகையில கட்சியில தொடர்போட இருந்துதான் ஜெயிச்சிருப்பாங்க. எம்ஜிஆர் கூட எம்எல்ஏ ஃபர்ஸ்ட் வாட்டி ஜெயிச்சிருந்தா அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு, முதலமைச்சராகவே வந்தார் எம்ஜிஆர். ஆனால் இவரு மட்டும் டைரக்டா என்ன செய்யறாங்க, எந்த ஒரு கட்சி அனுபவமும் இல்லை, சரிங்களா? எந்த ஒரு கட்சியில நிக்கல, எந்த கட்சியும் சாரல, எதுலயுமே தொடர்பு இல்ல, தொடர்ந்து டக்குனு எடுத்த மாதிரி நின்று ஜெயிச்ச அமைப்பு யாருக்கு உண்டுன்னா திரிய திரையில் பிறந்த விஜயாவுக்கு தான் அந்த அமைப்பு, புரிஞ்சுக்கணும். அப்போ இது இது எப்படி வருதுங்க, நம்ம கையில இருக்குது. இது பிரபஞ்சம் கொடுக்குற கிஃப்ட்டுங்க, சரிங்களா? அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த வருஷம் பிறந்தது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த வருஷம் பிறந்த அதாவது சங்கராந்தி எது மேல வந்துருங்க, யானை மேல வந்துச்சு. நான் பார்த்த வீடியோல போட்டிருக்கேன், வீடியோல வேணா பாருங்க. அதாவது சங்கராந்தி இந்த வருஷம் எது மேல வருது அப்படின்னு கேட்பாங்க எல்லாருமே. மக்கள் எதிர்பார்க்கறது பஞ்சாங்க புதுசா மாத்தினாவே கேட்பாங்க. என்ன கேட்பாங்க, சங்கராந்தி எது மேல வருது அப்படின்னு கேட்பாங்க. அப்ப சங்கராந்திங்கிறது யாரு, கரசை கரணம், யானை. இந்த வருஷம் வந்த பஞ்சாங்கம் யானை மேல வருதுங்க. அப்போ யானை சின்னத்து மேல யாரு கொடி இருக்குதோ அந்த கொடி வெற்றி வாய்ப்பு பெற போகுதுன்னு நான் சொன்னேன், புரிஞ்சுக்குங்க. அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா அந்த வெற்றி வாய்ப்பு யானை சின்னம் யாருக்கு இருக்குதுங்க, விஜயாவுக்கு தான் யானை சின்னம் இருக்குது, புரிஞ்சுக்கணும். அதுலயே குருங்கிற யானைனா குருன்னு அர்த்தம், மஞ்சள் கலரும் அந்த இடத்துல இருக்கு, இதெல்லாம் வச்சு புரிஞ்சுக்கணும். அப்போ இதெல்லாம் தொடர்பு. அதுக்காக நான் கெட்டிக்காரன் இல்லை, நான் கெட்டிக்காரன் கிடையாது, நல்லா வச்சு புரிஞ்சு. கெட்டிக்காரன் தான் நான் இதை மட்டும் தான் சொல்லி இருக்கணும், நான் 15 தான் சொல்லி இருக்கேன் அதுல வீடியோல, சரிங்களா? என்ன சொல்ல முடியாது. யாருமே ஒரு கருத்தை என்னதான் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு அனுமானம் இல்லாம ஒரு பொதுப்படையா பேச, நான் திருச்சியில பேசணும்னு சொன்னேன்ல, அதுக்கே எனக்கு ஏகப்பட்ட மிரட்டல் வந்துச்சு. அதனால பேசுறதே விட்டுட்டேன் நான். அந்த